இன்னைக்கு எடப்பாடியாருடைய பயணம் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எங்களது கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார்கள். அதுக்கு நம்முடைய பொருளாளர் கூட வந்திருந்தாரு. இன்றைக்கு சிறப்பான முறையில் ஆரம்பித்து இன்றைக்கு 100 தொகுதிகளை கடந்து இந்த பயணம் வெற்றிகரமாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் அவரை வரவேற்று எப்போ எந்த நேரத்தில் எடப்பாடியுடைய பரிசு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சிறப்பான முறையில் இன்னைக்கு திமுக 4 வருஷமா செய்யாத திட்டங்கள், இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அண்ணா அமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கும், எத்தனை திட்டங்கள் வருது. இன்னைக்கு 4 வருஷம் எந்த திட்டமே வருது, எந்த திட்டமே வருது. ஆகவே இன்னைக்கு மீண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். 4 வருடம் 2 மாதங்கள் இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல, அதாவது செய்ய முடியாத திட்டங்கள் என்று இருந்த திட்டங்களை கூட செய்து கொடுத்த முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் தெரியும். 7% இடஒதுக்கீடெல்லாம் இன்னைக்கு நீட் ஏமாத்திருக்காங்க திமுக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி இருக்காங்க. 11 மருத்துவக் கல்லூரி. இன்னைக்கு நம்ம சொல்றது ஒரே குறை என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி சேர்ந்தீங்க படித்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க முதலமைச்சர் எல்லாரும். திமுக மீடியா எல்லாம் சொல்லி இதை ஒரு இது அஜிதாக பண்ணாங்கன்னா, அதனால நீங்க காங்கிரஸ் இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து கூட்டணியா இருப்பீங்க. நீங்க உங்களோட திமுக திட்டம் என்ன திமுக எம்பிஎஸ் போல தனியா அடிக்கணும். அதுக்கெல்லாம் எடப்பாடியார் அந்த மாதிரி நடக்காது. எடப்பாடியார் தெளிவா இருக்காரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இன்னும் அதிகமான கட்சிகளை கூட்டுறது கண்டிப்பாக நிச்சயமாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். என்றைக்குமே திமுக ஒரு முறை ஆட்சிக்கு அடுத்த எப்பவுமே வராது. அதில் தெளிவா இருக்க. கண்டிப்பா அதிமுக அம்மா சொன்னது போல இந்த கட்சி ஆட்சியும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்று சொல்லி எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒவ்வொரு தொகுதியும் பார்த்திருப்பீங்க, டிவியில் பார்த்திருப்பீங்க, நேரில் பார்த்திருப்பீங்க. ஒரு தொகுதியில் எவ்வளவு இருந்தா அது தொகுதி அதை விட பிரம்மாண்டமான கூட்டம் வரவேற்பு இருப்பாங்க. மாநாடு போல ஒவ்வொரு தொகுதியிலும் மாநாடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில புதுசாக ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் நாங்கள் பெரிய மாநாடு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதிமுக பொறுத்தவரைக்கும் 31 ஆண்டுகள் இன்னைக்கு ஆண்ட கட்சி, அதிகமான திட்டங்கள் அந்த கட்சி. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட இயக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொருளாளர் நல்லா பாத்தீங்கன்னா ஆரம்ப தலைவர் காலத்திலிருந்து எம்பியா இருந்தவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுவரையிலும் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தவர். தலைமை கழக நிர்வாகிகள் எத்தனையோ என்கொயரிகள் நடத்தி எல்லாத்துக்குமே நானே எங்க அப்பா கூட அரசியல் பண்ணேன். எங்க அப்பா எல்லாம் கூட அரசியல் பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கு மூத்த முன்னோடிகள் எல்லாம் இன்னைக்கு எடப்பாடியார் கூட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாற்று கிடையாது. அப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா சில பேர் என்ன வேணாலும் உடனே கட்சி ஆரம்பிச்சு உடனே உடனடியாக முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறாங்க. சினிமா பலத்தெல்லாம் நடக்காது. இன்னைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் எடப்பாடி திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. திமுக எதுவுமே பண்ணல. மக்கள் தெளிவா இருக்காங்க. அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா நிச்சயமாக நடக்கும். வருகின்ற பொழுது இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அண்ணா இருக்கும்போது அமைச்சர் இருக்கும் நிறைய திட்டங்கள் கொடுத்தாரு. மீண்டும் 2026 பின்னால் அதிகமான திட்டங்கள் மீண்டும் இதே போல வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும். இங்க ஒவ்வொரு தொகுதியா வரப்போறாரு.